சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே சட்டவிரோதமாக பிரமாண பத்திரம் விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி வார்டு உறுப்பினர் தவிர மற்ற பதவிகளுக்கு வேட்பு மனுவுடன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். வேட்பாளர் சுய விபரம், சொத்து மதிப்பு ஆகியவற்றை பதிவு செய்து அதில் கூறப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞரிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்பது விதிமுறை. இதற்கு மாறாக வேட்பாளர் விவரம் தவிர மற்றவை டைப் செய்யப்பட்டு நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞரின் கையெழுத்துடன் 500 ரூபாய்க்கு பிரமாண பத்திரம் விற்பனை செய்யப்பட்டது. இது சட்டவிரோதமானது என்றும் இதனை அரசு முறைப்படுத்த வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லாத்தையும் பெட்டிக்கடையில வியாபார பொருளாக்கி அதை ஒவ்வொரு கடைகளையும் கையெழுத்தோட உள்ள பேப்பரை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. பொதுமக்கள் இதை வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம்? அவங்க ஏதோ வேட்புமனோட சேர்த்து வைக்கக்கூடிய பேப்பர் நினைச்சதை வாங்கிட்டு போயிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் யாருக்கும் தெரியல. அரசு உடனடியாக தலையிட்டு, இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய. இந்த சூழ்நிலையாவது தலையிட்டு இந்த மாதிரி இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக மக்களுக்கு பயன்படுற வகையில் எங்களை போல வழக்கறிஞர்களை சந்திச்சு இது முறையான ஆவணங்கள் என்னென்னு தெரிஞ்சு தேர்தல் கமிஷன் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ண மிகவும் நல்லதா இருக்கும்.